அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கேஸ் சிலிண்டர் சேவிங் டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கு வந்து நம்ம பாயில் பண்ணுவோம். தனியாக ஒரு பாத்திரத்தில் எக்கு பாயில் பண்ணாமல் இந்த மாதிரி ரைஸ் குக் பண்ணிகிட்ருக்கும்போதே ரைஸோடு சேர்த்து எக்கையும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ரைஸும் முட்டையும் ஒரே நேரத்தில் நமக்கு வெந்து கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 20 நிமிஷத்துக்கு ஆகும் சாதம் வந்து வெந்து வர்றதுக்கு அப்படின்னா, சாதம் வந்து அரை வேக்காட்டில் இருக்கும்போதே நீங்கள் இந்த முட்டையும் அதில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாக்க முட்டையும் ரைஸும் ஒரே நேரத்தில் நமக்கு 2 in 1 வெந்து கிடச்சிரும். ஸோ இது மூலமாக நம்ம சிலிண்டரை வந்து சேவ் பண்ணலாம். முட்டையை தனியாக வேக வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இது மூலமாக நமக்கு கேஸ் கன்சம்ப்ஷன் வந்து சேவ் ஆகும். இப்போ நான் ஒருவேளை இன்னொரு ஐடியா கூட சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து ரைஸ் வந்து ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, முன்னாடியே போடுறதுக்கு எக்கை வந்து முன்னாடியே போடுறதுக்கு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா, இந்த எக்கை வந்து கொஞ்ச நேரம் வந்து ரைஸில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் வடித்த கஞ்சியில் கூட இந்த முட்டையை நீங்கள் கொஞ்ச நேரம் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் வேகும்போது முட்டையை போடாமல் வெறுமனே இந்த கஞ்சியில் மட்டும் முட்டையை போட்டிங்க அப்படின்னா முட்டை வேகாதுங்க. ரைஸ் வேகும்போதே நீங்கள் முட்டையை போட்டுருங்க. அப்படி லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரைஸில் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா ரைஸை வடித்ததுக்கப்புறமா இந்த கஞ்சிலையும் முட்டையை போட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்துருக்குதுன்னு. அடுத்த டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டையை வந்து ஆம்லேட்டு போடுவோம். அந்த மாதிரி ஆம்லேட் போடுற சமயத்தில் ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் வந்து திருப்பி போடுறேன். திருப்பி போட்ட உடனே நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணினாலும் தோசைக்கல் வந்து நல்லாவே ஹீட்டாக இருக்கும். அந்த சூட்டுலேயே இந்த தோசைக்கல்லில் இருக்கிற சூட்டுலேயே அந்த முட்டை வந்து ஆம்லேட் வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ இது மூலமாக நம்ம வந்து கேஸ் கன்சம்ப்ஷனை கொஞ்சம் சேவ் பண்ணலாம். அடுப்பு ஆஃபில் இருக்கும்போதே இந்த ஆம்லேட்டோட மறுபக்கம் வந்து எந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டிப்பு. அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து வேக வச்சுட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இந்த 2வது பக்கம் சப்பாத்திக்கு எப்படி வெந்திருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையுமே ஒரு 4-5 சப்பாத்தி சுட்டு முடிச்சுட்டு கடைசி சப்பாத்தி சுடும்போது இந்த மாதிரி மறுபக்கம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இந்த தோசைக்கல்லில் இருக்கிற சூட்டிலேயே இந்த சப்பாத்தியும் இன்னொரு பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது மூலமாகவும் நம்ம கேஸை சேவ் பண்ணலாம். அடுத்ததாக ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம பால் எடுத்து காய்ச்சும்போது ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ரூம் டெம்பரேச்சரில் அந்த பாலை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் காய்ச்சணும் அப்படின்னா நிறைய நேரம் நமக்கு வந்து தேவைப்படாது. இது மூலமாகவும் நமக்கு கேஸ் வந்து கன்சம்ஷன் கம்மியாகும். இதே மாதிரி இட்லி தோசை மாவையும் நம்ம குக் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜுக்கு வெளியே எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம குக் பண்ணினோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். கேஸும் அந்தளவுக்கு செலவாகாது. அதே போல் தாங்க நம்ம ஆம்லேட்டு போடுறதுக்கு ஃப்ரிட்ஜில் முட்டையை வச்சுருப்போம். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே முட்டையை எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆம்லேட்டு போட்டோம்னா டக்குன்னு வெந்துடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இட்லி பாத்திரத்தில் அடியில் நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அந்த தண்ணியில் வந்து நான் ஒரு 4 முட்டையை போட்டு வச்சுருக்கிறேன் பாயில் பண்ணுறதுக்காக. அதுக்கு மேலே இட்லி தட்டில் ராகி புட்டு மாவை நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். அதை வந்து அவிக்க போகிறேன். ராகி புட்டு மாவை வந்து அவிக்க போகிறேன். இப்போ அடியில் பார்த்திங்கன்னா தண்ணியில் முட்டை வந்து போட்டிருக்கேன் பாயில்டு எக்கு பண்ணுறதுக்காக. அதுக்கு மேலே ஒரு தட்டில் ராகி புட்டு மாவு அவிக்க வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இன்னொரு தட்டில் ஸ்வீட் கார்ன் வந்து ஸ்டீமில் குக் பண்ணுறதுக்காக ஸ்டீம்டு ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு தட்டில் ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு தட்டில் இட்லியை நான் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம காலையில் வந்து இங்கே கத்தாரில் பார்த்திங்கன்னா கிட்ஸு எல்லாருமே ஸ்கூல் வந்து 6:45லேருந்து 7 மணிக்குள்ளே
ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ என்னோடய கிட்ஸு வந்து வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே பாத்திரத்தில் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம குக் பண்ணுறதுனால நமக்கு டைமும் சேவ் ஆகும். சிலிண்டர் கன்சம்ஷனும் நமக்கு மினிமைஸ் பண்ணலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு வேக வச்சுட்டேன். இட்லி நம்ம வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அந்த 10 நிமிஷத்துலேயே இந்த இட்லியும் வெந்துருச்சு பாருங்கள். இந்த இட்லிக்கு அடியில் வச்ச ஸ்வீட் கார்னும் வெந்துடும், ராகி புட்டு மாவும் வெந்துடும், முட்டையும் நல்லா வெந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிட்ஸுக்கு இட்லியை வச்சு கொடுத்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் வந்து வெளியில் வாங்கி கொடுப்போம், பிஸ்கெட்டு சாக்லேட்டு அந்த மாதிரி. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்வீட் கார்னு, ஹெல்த்தியான ஸ்வீட் கார்ன்லாம் நம்ம ஸ்நாக்ஸாக வச்சு கொடுத்துடலாம். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் ஒரே பாத்திரத்தில் ஒரே டைமில் ரெடி பண்ணியாச்சு, ஸ்வீட் கார்னும் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணியாச்சு கிட்ஸுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ராகி புட்டும் வெந்துருச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு இட்லி கூட ஸ்வீட் கார்ன் வச்சு கொடுக்கலாம், இன்னொரு நாளைக்கு இட்லி கூட இந்த ஸ்வீட்டு ராகி புட்டையும் நான் ஸ்நாக்ஸுக்கு வச்சு கொடுப்பேன் என்னோடய கிட்ஸுக்கு. மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு முட்டையும் பாயில் பண்ணியாச்சு பாருங்கள். ஒரே சமயத்தில் இந்த 4 விதமான ஃபுட் ஐட்டம்ஸையும் நம்ம குக் பண்ணிட்டோம். இது மூலமாக நமக்கு டைமும் மிச்சமாகுது, கேஸ் கன்சம்ஷனும் சிலிண்டர் கன்சம்ஷனும் மிச்சமாகுதுங்க. ஒர்க்கிங் விமனுக்கு இந்த மாதிரி குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் நாள் நைட்டே நம்ம வந்து எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஒரே டயத்தில் குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க்கிங் விமன்ஸுக்கெல்லாம் காலையில் இந்த மாதிரி ஒரே டயத்தில் விதவிதமான ஃபுட்ஸு, அதுவும் ஹெல்த்தி ஃபுட்ஸை வந்து நம்ம குக் பண்ணி நம்மளோட ஃபேமிலிக்கு கொடுக்கலாம். இது மூலமாக நம்ம வந்து டைமையும் சேவ் பண்ணுறோம், சிலிண்டரையும் சேவ் பண்ணுறோம். அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ குக் பண்ணி முடித்த உடனே இட்லி பாத்திரத்தை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இட்லி பாத்திரத்துக்கு உள்ளே இருக்கிற தண்ணியுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த தண்ணியில் இருக்கிற சூட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு பவுலில் நான் கெட்டியாக இருக்கிற நெய்யை வந்து வச்சுருக்கிறேன். இந்த சூடான தண்ணியில் இருக்கிற சூட்டிலேயே இந்த நெய் வந்து நல்லா உருகிருச்சு பாருங்கள். நெய் உருகினதுக்கு அப்புறமா இந்த உருக்கின நெய்யை நான் வந்து ராகி புட்டு செஞ்சேன் இல்லையா, அந்த ராகி புட்டில் இந்த உருக்கின நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ நம்ம தனியாக அடுப்பை பற்ற வச்சு இந்த நெய்யை உருக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாது. ஸோ இது மூலமாக நம்ம வந்து எல்லா வகையிலும் நம்ம கேஸ் கன்சம்ஷனை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்த்தியான நம்ம மில்லட்ஸையும் குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் செஞ்ச குழம்பை வந்து நைட்டுக்கு மறுபடியும் டின்னருக்கு யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி சமயத்தில் குழம்பை சூடு பண்ணும்போது மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த குழம்பு வந்து சீக்கிரமாக கொதி வந்துடும். குழம்பு மட்டும் இல்லைங்க, எதையெல்லாம் நம்ம மூடி வச்சு குக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபுட்டை எல்லாம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணினோம் அப்படின்னா கேஸ் கன்சம்ஷன் வந்து நமக்கு கம்மியாகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.